யாருமே என்ன தப்பா நெனச்சிடக்கூடாது. எல்லாத்துக்குமே நான் நல்லவனா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, அதுக்கு பேர் தான் பீப்பிள் ப்ளீஸர். நீங்க பீப்பிள் ப்ளீஸரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 சைனு. ஃபர்ஸ்ட்டு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதுவும் இன்னொருத்தங்கனால வருது அப்படின்னா, அது உங்கள கான்ஸ்டன்ட்டா அஃபெக்ட் பண்ணுது. ஆனா, அத நீங்க வந்து ஓப்பனா பேச மாட்டீங்க. அது அவங்களுக்கு வலிக்காத மாரி சொல்லணும் அப்படின்னு நெனைப்பீங்க. ஆனா, கன்டினியூஸா நீங்க அஃபெக்ட் ஆவீங்க. 2வது, ஒருத்தங்க உங்கள பேடா ட்ரீட் பண்ணாலோ, இல்ல அப்யூஸ்லா பேசினாலோ, இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லையே அப்படின்னு உங்கள நீங்களே கன்வின்ஸ் பண்ணிப்பீங்க. 3வது, யார் உங்கள பக்கத்துல நின்னு பேசினாலும், அவங்க என்ன பத்தி தான் பேசுவாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றது. இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து பீப்பிள் ப்ளீஸர். ஆனா, பீப்பிள் ப்ளீஸரா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கக்கூடாதுங்க. நீங்க என்னதான் நல்லது பண்ணாலும், மத்தவங்க உங்கள பத்தி தப்பா தான் பேசுவாங்க. என்னதான் நீங்க அவங்களுக்கு டைம், எனர்ஜி, லவ், கேர் குடுத்தாலும், அவங்க உங்கள பத்தி தப்பா தான் பேசுவீங்க. யாருக்கும் நீங்க பெர்ஃபெக்ட்டா தெரிய மாட்டீங்க. இன்னொருத்தங்கள சந்தோஷப்படுத்தணும், இன்னொருத்தங்கள ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, உங்கள நீங்களே இழந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கே நிறுத்திருங்க. இத நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா தான் மத்தவங்க உங்கள ஆக்சுவலா மதிப்பாங்க. இல்லன்னா மதிக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டாப் சாட்டிஸ்ஃபையிங் அதர்ஸ். உங்களுக்காக வாழுங்க.